அந்த ககனுக்கும் சாரதாவுக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு அவமானம் நடக்கணும். சரிங்க அண்ணி. மீரா, இதெல்லாம் நான் எதுக்காக பண்றேன்னு தெரியுமா? உன்னோட பொண்ணு பிந்துவோட வாழ்க்கை உன்ன மாதிரி ஆகாம நல்ல விதமா இருக்கணும்னா இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சரிங்க அண்ணி. வா பிந்து. மம்மி, இதெல்லாத்தையும் பண்றதுனால அந்த பூமி மேல நமக்கு இருக்கிற பகை எப்படி தீரும்? கல்யாணம் நிக்கணும். இதெல்லாம் நடந்தா ஃபர்ஸ்ட் பிரிய போறது பூமியும் ககனும் தான். அவ புருஷனோட ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கால, இதுக்கப்புறம் அவளுடைய சந்தோஷம் சில நிமிஷம் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அவளை ஆட வைக்கிறேன் பாரு, தக்க திமி தலாங்கு தக்கச்சும்னு. சிவா கையால பிந்து கழுத்துல 3 முடிச்சு போட வச்சு அவங்கள அக்னி சுத்த வைக்கிறேன். எதுக்கு நிறுத்தணும்? கூப்பிடாத கல்யாணத்துக்கு உங்களை யார் வர சொன்னாங்க? அந்த மாப்பிள்ளை கையில இருக்கிற தாலி கட்ட வேண்டியது பூரி கழுத்துல இல்ல, என் பொண்ணு பிந்து கழுத்துல. பிந்து கழுத்துல, பிந்து கழுத்துல, பிந்து கழுத்துல. சிவா பிந்துவ காதலிச்சானா? மருமக சொல்றத மட்டும் வேதவாக்கா நினைச்சா நாங்க சொல்றது எப்படி உங்களுக்கு புரியும்? அம்மா, பூரி கல்யாணத்தை நிறுத்தி நம்மள இவங்க பழி வாங்கறதுக்காகவே இங்க வந்திருக்காங்கம்மா. இங்க பாருங்க, இங்க என் தங்கச்சி கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடுங்க. அவசரப்படாத ககன். நீ மிரட்னா பயந்து ஓடி போறதுக்கு நான் ஒன்னும் பூமி கிடையாது. நான் சொல்றது உண்மைதான். சிவா காதலிச்சது பிந்துவதான். பிந்துவதான். நான் பூரியதான் காதலிச்சேன். சிவா, உன் மனசு தொட்ட உண்மைய சொல்லு. நீ என்ன காதலிக்கலையா? பிந்து, நீ இரு. என்னது, பூரிய காதலிச்சியா? அப்ப பிந்துவ காதலிக்கலையா? வா சிவா, வா. என்ன வாயை திறக்க மாட்டேங்கிற? பாத்தீங்களா அண்ணி, போய் சொல்றதுக்கு இவனுக்கு தைரியம் வரலன்னு நினைக்கிறேன். இந்த மௌனம் தான் பாதி அங்கீகாரம். அவனை பிந்து மேல சத்தியம் பண்ணி காதலிக்கலன்னு சொல்லுங்க பாப்போம். சிவா, நீ பயப்படாதடா. அவங்களால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது சிவா. உன் மாமான்னா உன் அக்கா பூமி இங்க இருக்கும். அவன் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நான் காதலிச்சது பூரி தானே. தைரியமா சொல்லு. நீ இதெல்லாம் இவங்க காதலுக்கு சாட்சி. சிவா சொன்னது கேட்டுச்சா இல்ல இன்னொரு தடவை சொல்ல வைக்கணுமா? ஏய், நீ என்னடானா என் நாத்தனார் காதலிச்ச கேபிய சொந்தமாக்கிக்கிட்ட. இன்னைக்கு உன்னுடைய பொண்ணு பிந்துவ காதலிச்சு சிவாவை சொந்தமாக்கிக்க பாக்குறா. சேம் டு சேம் சேம் ஸ்டோரி ரிப்பீட் ஆயிருக்கு. சே, என்ன பொழப்பு இதெல்லாம்? என்னம்மா, இதெல்லாம் உன்னுடைய ட்ரைனிங் தானா? இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனை வலையில இழுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது உங்க குடும்பத்தோட லட்சியமா? ஆத்தாளும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்காங்க. Just shut up.
என் தங்கச்சி பத்தியோ இல்லைன்னா அம்மாவை பத்தியோ ஒரு வார்த்தை இனிமே பேசுனீங்க. ஏன் என்ன பண்ணுவ? நிஜத்தை உன்னால ஏத்துக்க முடியலையா? நடந்த விஷயத்தை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் மிஸ்டர் ககன். ஹிஸ்டரி இங்க ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அப்போ என்னடானா உன்னோட அம்மா, இப்போ உன் தங்கச்சி. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக உன் தங்கச்சியோட சந்தோஷம் தான் முக்கியங்கிறதுக்காக காதலிச்சவங்கள பிரிக்க பாக்குறியா? என்னையா பெரிய மனுஷங்களா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? இவன் காதலிச்சது ஏன் பொண்ணு, ஆனா கல்யாணம் நடக்கிறது இதோ இவங்க பொண்ணோட. இது எந்த ஒரு நியாயம்? இவங்களுக்கு தேவலாம் ரெண்டு மனசு சேர்றதில்ல. அவ கழுத்துல 3 முடிச்சு விழணும். இவனை தவிர அந்த கேடு கெட்டவளுக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்கல்ல? வெளியாளா இருந்தா உங்க அப்பா அம்மா யாரு, உங்க அப்பாவும் அம்மாவும் ஏன் சேர்ந்து இருக்கலன்னு 1008 கேள்விங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் இவங்க கிட்ட எந்த பதிலும் இருக்காதுல்ல. அதனாலதான் தோ பொண்டாட்டியோட தம்பி ஓசில கிடைச்சிருக்கான். அப்படிப்பட்ட இந்த கொண்டாட்ட கல்யாணத்துக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு எல்லாரும் குடும்பத்தோட வந்து கொண்டாடுங்கன்னு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. நீங்க எல்லாரும் வந்து இவங்கள ஆசீர்வாதம் பண்றதும் இங்க ஆட்டு மந்தில வந்து உட்கார்ந்து இருக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். சிச்சே, வெக்கங்கெட்ட ஜென்மங்க. அவங்கள பத்தி நீ எதுவும் பேசாத. நான் முதல்ல சாரதாவுக்கு தான் புருஷன், அதுக்கப்புறம் தான் மீராவுக்கு புருஷனான. ஏய், நிறுத்து கேப்பி. பெரிய ஆம்பளை மாதிரி பேச வந்துட்டு என்கிட்ட. இடம் பொருளை இவள் தெரியாம கால் வைக்க கூடாதுங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? நீ எவ்வளவு சைலண்டா இருக்கியோ அவ்வளோ நல்லது உனக்கு. ஹலோ, உனக்கு பிந்துவும் மகதான், அதோ அந்த பூரியும் மகதானே? நீயே நியாயம் சொல்லு. இப்போ இந்த சிவா யார் கழுத்துல தாலி கட்டணும்? காதலிச்ச இந்த மக பிந்து கழுத்துலயா, இல்லனா மிரட்டி என் கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்ன அந்த மக பூரி கழுத்துலயா? அட பதில சொல்லியா. இதோ பெரிய மனுஷங்களா இருக்காங்கல்ல, இவங்க முன்னாடி சொல்லு, நாங்களும் கேக்குறோம். இப்ப சொல்லுங்க பெரிய மனுஷா, உங்க தீர்ப்ப சொல்லுங்க. இப்ப சிவா யார் கழுத்துல தாலி கட்டணும்? காதலிச்ச 2 பேரும் தான் கல்யாணம் படிக்கணும்.